கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் நாளில் சரி என்னவாச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன அப்படின்னா சிட்டி ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகி சிட்டியில் இருக்க பொண்ணுங்களாம் பொங்கலை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதை பற்றி என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். 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 உங்க பேர் என்னது? மகாலட்சுமி. உங்க பேரு? லாவண்யா. ஓகே, எங்க படிக்கிறீங்க? WCC தான். என்ன டிபார்ட்மெண்ட்? கெமிஸ்ட்ரி. நீங்க? ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்க டீம் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, பொங்கல்னா என்னமா? ஃபர்ஸ்ட் பொங்கல்னா எல்லாரும் ஊருக்கு போய் பொங்க பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டுலாம் முன்னாடி நடந்துச்சு, இப்போ நடந்தா இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் அது தமிழரோட கல்ச்சர் இல்லையா, அதெல்லாம் பேன் பண்ணக்கூடாது. தமிழரோட திருநாள் அது, நம்மளோட ஒரு தமிழனோட பண்டிகைனா அது பொங்கல் தான். இப்போ இது தீபாவளி, நவராத்திரி அதெல்லாம் இருந்தால் கூட பொங்கல்னா அது தமிழருக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. பொங்கல்ன்ற ஃபெஸ்டிவல் எதுக்காக வந்தது? விவசாயிகளுக்காக தான் பண்றாங்க. சூரிய பகவான விளைச்செல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிலாம். ஓகே ஓகே. பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா? நீங்க இது வரைக்கும் வச்சதில்லை. நீங்க சரி பொங்கல் எப்படி கொண்டாடுவீங்க? நாங்க வீட்டு குக்கர்ல தான் பொங்கல் வைப்போம். அதுக்கு பேர் பொங்கல் இல்லமா, வெண்பொங்கல் வைப்பீங்களா நீங்க? சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அதெல்லாம் செஞ்சு. ஓகே ஓகே. கிராமத்துல எப்படி கொண்டாடுவாங்க பொங்கல்? அதெல்லாம் பார்த்ததே இல்லையா? ஓகே, ஒரு தடவையா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இல்ல இல்லையா? போணும். உங்க சொந்த ஊர்ல இது? சொந்த ஊரே இல்லப்பா, சென்னை தான். அதனால நான் பாடன் புரோட்டா எல்லாமே சென்னை தான். சரி, நீங்க ஒரு ஃபியூச்சர்ல ஒரு எய்ம் வச்சிருப்பீங்கல்ல, அதான் பொங்கல் கொண்டாடினா இப்படி கொண்டாடணும் அப்படின்னு என்ன மாதிரி எல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? அப்படியே பக்கா கிராமத்து ஸ்டைல்ல போய் பொங்கல் வச்சு கொண்டாடணும். கிராமத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல ஒரு சில டேர்ம்ஸ், ஏதாவது 2 பேர் சொல்லுங்க. இந்த கலப்பை இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம், விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சது? அதான் அந்த ஏர் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எது? நாட்டு நடுறது. வேற ஏதாவது சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடும் போது அந்த சாப்பாடு அதெல்லாம் நல்லா இருக்கும்ல, கூழ் களி அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. பொங்கல் அப்படின்னாவே நம்மளுக்கு மெயினா தோன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலவை போடுறது. எங்க போடுங்க? ஒரே ஒரு இல்ல சும்மா ட்ரை பண்ணுங்க. நான் வேணா சொல்லவா? நான் பண்ணி காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்க பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வர்றோமா? அடுத்து ஹீரோ ஹீரோயினுக்கு தான் வர்றோம். ஓகேவா? சரி ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் யாரு? எனக்கு பிடிச்ச ஹீரோனாக்கா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. உங்களுக்கு? விஜய். ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. முட்டைக்கு எல்லாம் அடிக்குது போலீஸ்காரன் ஜிப்சி, தேவையில்ல எப்சி. காக்கி யூனிஃபார்ம் போட்டா தானா வரும் பாம்பு. பப்பியில சிங்கத்தை பாரு, தோளில சார வாங்க போலீஸ்காரன். பப்பியில சிங்கத்தை பாரு, தோளில சார வாங்க போலீஸ்காரன். சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டல் அடிக்கும் கலரு கண்ணாடி. கிடி கேடிக்கெல்லாம் கேடி அந்த டிமிக்க குடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி. உன்ன போல ஆளடிக்க எடுக்கணும் பெரும்ப, ஒண்ணு வச்சா தாண்ட தப்பு செய்ய தோணாது திரும்ப. வர பொண்ணுங்கல்ல எங்க நான் நீ தொட்ட, உன் கைய வச்சு போட்டுடுவேன் புத்தூர் மாவு கட்ட. சூப்பர்மேன் சைடு மேன் எல்லாமே சினிமா, நீ பொருள் குத்தா காக்க வரும் காக்கி துணிமா. வந்தாதான் நாங்க நைட்டுல நிம்மதியா தூங்கு பண்ணி உங்க வீட்டுல தேடிடுவாடி வர உனக்கு சொல்லனா என்ன பண்ணுவ நீ போலீஸ் இல்லன்னா. சித்து ஜில்லாடி விட்டா கில்லாடி
வந்தா சதுர போலீஸ் நார்மல் பர்சனா, நீ மாமானு கூப்பிட போலீஸ்னா உங்க அக்கா புருஷனா? கவு வாங்க காத்து நிற்க ரோட்டுல மேடு, உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஹெல்மெட்ட போடு. வீட்டு கேஸ்ல மாட்டிக்கின்னு பிசியாண்ட கெஞ்சம், அவன் கேட்காமல குடுப்ப நீயும் ஈஸியாத லஞ்சம். செஞ்ச தப்ப மறைக்கணும்னு குடுக்கிற தூக்க, உனக்கு தகுதி இல்லை இன்னைக்குமே போலீஸ திட்ட. காக்கி சட்டம் முன்ன எதுவோ பெருசுல, பொண்டாட்டி புள்ள பாசம் ஓட்டோவா பரிசுல. நல்ல நாளுலயும் வீட்டுல தங்கல, கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல. சித்தே கில்லாடி மித்தா கில்லாடி, அம்மா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பொங்கல் விஷஸ் எங்க டீம் சார்பா. ஓகேங்களா? Thank you so much. உங்க பேர் என்ன? ஹரிணி. ஹரிணி. எங்க படிக்கிறீங்க? Women's Christian College. ஓகே. நீங்க? பியூலா. Women's Christian College. ஓகே ஓகே. முன்னாடியே சொன்ன மாதிரி பொங்கல் விஷஸ் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆக்சுவலா பொங்கல் அப்படின்னா என்னது மேம்? பொங்கல்னா பொங்கல் பானையை வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு கத்துறது. ஓகே ஓகே. பொங்கலை பத்தின வேற ஏதாவது ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்லுங்க. எதுக்காக கொண்டாடுறாங்க பொங்கல்? பொங்கல்னா ஒரு புது வருஷ பிறப்பு. தமிழ் வருட பொறுத்த வரைக்கும் புது வருஷ பிறப்பு. இந்த மார்கழிலாம் போயிட்டு பொங்கல் அப்படின்னாலே நல்ல காரியங்களுக்கு ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பொங்கல் வந்து ஸ்பெஷலா யார் மேம் கொண்டாடுவாங்க? ஸ்பெஷலா ஃபார்மர்ஸ்லாம் உழவர்கள்லாம் கொண்டாடுவாங்க. ஓகே. அவங்க எதுக்கு அதை கொண்டாடுறாங்க பொங்கல்? இல்ல வேற ஏதாவது தீபாவளி அந்த மாதிரி கொண்டாடலாம்ல? எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பொங்கல்னு ஒன்று கொண்டாடுறாங்க? அந்த டைம்ல தான் ஹார்வெஸ்ட் எல்லாம் வந்து இருக்கும். ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ஆன்சர் தான். அது இன்னும் கொஞ்சம் எலபரேட் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா, அறுவடை திருநாள். அது ஏன் அப்படின்னா வந்து கிராமத்துல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கே மறந்து போச்சுங்க. இல்ல இல்ல அது சூப்பர் மேம். எது சொல்லுங்க? தை பிறந்தா வழி பிறக்கும். எதுக்கு கரெக்டா சொல்லுங்க. ஓகே, அதான் சொல்லுங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அறுவடைலாம் வந்திருக்கும், அதெல்லாம் வித்திருப்பாங்க. பக்கா பக்கா, அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர். ஆமா, கண்டிப்பா வந்து தை மாசம் தான் வந்து அந்த அறுவடையெல்லாம் வந்திருக்கும். அதை மகசூல் பண்ணி அதை காசாக்கி அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சு உழவர்கள் கொண்டாடுறாங்க. 3 நாள் பொங்கல் கொண்டாடுவாங்களா? என்னென்ன எந்தெந்த நாள் என்னென்ன கொண்டாடுவாங்க? ஃபர்ஸ்ட் டே வந்து பொங்கல், செகண்ட் டே வந்து மாட்டு பொங்கல். அப்ப மாடு தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்ன பொங்கல் கொண்டாடுறாங்க? அப்புறம் வந்து காணும் பொங்கல். ஓகே. அப்படின்னா ஒன்னொன்னா அந்த என்னென்னது பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் இது இருக்கு சொல்லுங்க. இந்த கிராப் இங்கிலீஷ்லயே வருது. பரவாயில்ல சொல்லுங்க. கிராப்ஸ்க்காகலாம் அந்த ஹார்வெஸ்டுக்காகலாம் ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே வந்து மாட்டு அனிமல்காக. தேர்ட் வந்து எல்லாரும் பார்க்கிறதுக்காக, எல்லாரையும் பார்க்கிறதுக்காக. பொங்கல் வந்து சிட்டில எப்படி கொண்டாடுறாங்க, கிராமத்துல வந்து எப்படி கொண்டாடுவாங்க? சிட்டில நாங்க ஒன்றும் பெருசா பண்றது இல்ல. மேக்சிமம் வீட்ல பெரியவங்க பொங்கல் பானையை வச்சு பொங்கல் பண்ணுவாங்க. நாங்க அன்னைக்கு என்ன படம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி தான் நாங்க எங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம 3 நாள் லீவு, ஊருக்கு எங்கேயாவது போலாம்னு இருக்கோம். கிராமத்துல சொல்லுங்க. ஊரு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பொங்கல் பானை வச்சு பொங்கலோ பொங்கல்னு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கொண்டாடுவாங்க. அவ்வளவுதான் தெரியும். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. ஓகே. பொங்கல் கொண்டாடுறப்போ வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுல ரொம்ப முக்கியமா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, லேடிஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உழவை போடுவாங்க. அது சொல்லுவாங்களா? ஓகே, அது பண்ணாங்களா? அதுதான் இப்ப பண்ண போறோம் நம்ம.
வா வந்து வாங்க சரிங்களா? அதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ரெடி? 1 2 3 வாமா. சரி நான் பண்றதுக்கு மிமி இது பண்ணுங்க, டப் ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க சும்மா வாங்க மாட்டேன், இப்படி மறைச்சிக்கங்கம்மா, மறைச்சிட்டு நீங்க பண்ணுங்கம்மா. ஓகேவா? ஓகேவா? ஆனா சத்தம் வரணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு கை தான் நான் கொடுப்பேன், நீங்களும் கொடுக்கணும். ஓகேவா? போலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஓகே ஓகே. வியூவர்ஸுக்கு வந்து உங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நீங்க சொல்லுங்க. பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே. சிரிப்பாலே மயக்காதே, அடிக்காதே அடிக்காதே, அழகாலே அடிக்காதே. நனைக்க தெரியாத அடைமழையே, நனைய தெரியாத மலர் கூடையே, மறைய தெரியாத பகல் நிலவே, என்னை தெரியாதா? எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்? கூடாதே கூடாதே, என்னால் முடிய கூடாதே, போகாதே போகாதே, என நீ தாண்டி போகாதே. எனக்கு தெரியாத அடைமழையே, நனைய தெரியாத மலர் கூடையே, மறைய தெரியாத பகல் நிலவே, என்ன தெரியாத அழகே, எனக்கு தெரியாத அடைமழையே, நனைய தெரியாத மலர் கூடையே, மறைய தெரியாத பகல் நிலவே, என்ன தெரியாத. ஆக்சுவலா பொங்கல் அப்படின்னா என்னமா? பொங்கலோட திருநாள், உழவர் திருநாள். உழவர் திருநாள். ஓகே. வேற என்ன? பொங்கல் எதுக்காக கொண்டாடுறாங்க? தமிழர்கள் போற்றத்துக்கு. தமிழர்களோட பண்பாடை வந்து போற்றுறதுக்கு. ஓகே ஓகே. பொங்கல் எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க அப்போ, இப்போ எப்படி கொண்டாடுறாங்க? அப்போ தெரியாது. அவங்க அந்த நெல்லெல்லாம் அறுத்து அவங்க அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. நம்ம இப்போ என்ன பண்றோம்? பொங்கல் செஞ்சிருக்கோம். எப்படி செய்றீங்க? குக்கர் எடுத்து வச்சு அந்த மாதிரி வைக்கிறீங்க. ஓகே. கிராமத்துல போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்குதா? இருக்கு. போக முடியாது. ஏன்? ஆனா பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. நீங்க கிராமத்துல எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பண்ணுவாங்க? இல்ல நீங்க பாத்துருப்பீங்கல்ல, யூசுவலா வந்து ஒரு பொங்கல் அப்படின்னா எப்படி எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி எப்படி கொண்டாடுவாங்க? காலையில எழுந்து கோலம் போடுவாங்க. ஓகே. படைப்பாங்க. ஓகே. கோலம் போடுவாங்க. அடுத்து சாமி கும்பிடுவாங்க. ஓகே. பொங்கல் அப்படின்னாவே வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாட்டு பொங்கல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே பொண்ணுங்க வந்து குலவை போடுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபேமஸ். ஓகேவா? அந்த இது நான் ரெடி 1 2 3 சொல்லுவேன், நீங்க 2 பேர் இப்போ பண்றீங்க. ஓகேவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். மா வாங்க
ரெடி? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வணக்கம்மா. அனைவருக்கும் வந்து பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஓகே. உங்களுடைய பேர் என்னம்மா? ஜெனிஃபர். ஜெனிஃபர். நீங்க? ஸ்வேதா. ஸ்வேதா. ஷாலினி. ஷாலினி. ஓகே. நீங்களாம் எங்க படிக்கிறீங்க? நாங்க WCC WCC எல்லாருமே வந்து ஒரே கிளாஸ்மேட் எல்லாருமே? ஓகே. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இல்ல இங்க வந்து காலேஜ்ல வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸா? ஓகேம்மா. பொங்கல் அப்படின்ற விஷயம் அது எதுக்குமா கொண்டாடுறாங்க, யார் கொண்டாடுவாங்கம்மா? தமிழர் திருநாள், அதனால பொங்கல் கொண்டாடுறாங்க. பொங்கல் கொண்டாடுறாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். எப்படிமா? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அறுவடை திருநாள். ஓகே. அறுவடை திருநாள் யார் கொண்டாடுவாங்க? தமிழ் பீப்புள் தான். ஓகே. அந்த பொங்கல்ன்ற விஷயம் வந்து யார் கொண்டாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரப்பட்டது? உழவர்களுக்காக. எதுக்காக அவங்க கொண்டாடுறாங்க? அவங்க அறுவடை பண்ணி அதை பண்றதுக்காக அதை பெருசா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால. அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு சின்ன தத்துவம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க, பாத்தீங்களா? அது எதுக்காக சொல்றாங்க? மேபி நியூ இயர் பிறந்தா ஒரு வழி பிறக்கும், அப்படி இருக்கலாம். அவங்களுக்கு அந்த வருஷம் ஹார்வெஸ்ட் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் அடுத்த வருஷம் அவங்களோட ஃபுல் செலவு, அந்த காசு வர்றது எல்லாமே இருக்கும். ஓகே. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆன்சர் தான். வந்து அதாவது பொங்கல் அந்த தை திருநாளில் தான் வந்து அவங்க அந்த சாகுபடி பண்ணுவாங்க. அவங்க இதை பண்ணதை எல்லாத்தையுமே வந்து அதுக்கப்புறம் சாகுபடி பண்ணி அதை வந்து பணமாக மாற்றுவாங்க, அதை விற்று. அதனால் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பொங்கல் திருநாள். அதில் மூணு நாள் கொண்டாடுவாங்கல்ல, எந்தெந்த நாள் எப்படி கொண்டாடுவாங்க, அது என்ன நாள் சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். ஓகே. பொங்கல்னா என்ன? பொங்கல்னா அன்னைக்கு புதுசா ட்ரெஸ் போடுவாங்க, சூரிய பகவான் வந்து வழிபடுவாங்க. ஓகே. மாட்டு பொங்கல்னா? மாட்டு பொங்கல்னா மாடை வச்சு சாமி கும்பிடுறது. ஓகே. நீங்க சொல்லுங்க. அடுத்து காணும் பொங்கல் வெளியே போய் சுத்தி பார்க்கிறது. ஓகே. ஏன்னா கிராமத்துல இருக்கிறவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு இடமே இருக்காது. ஆமா, ரிலேட்டிவ்ஸ் அந்த அன்னைக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து இது பண்ணுவாங்க. பொங்கல் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஓகேவா? அந்த பொங்கல் அன்னைக்கு கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் வந்து சேலை கட்டியிருப்பாங்க. இப்போ தான் வந்து பனாரஸ் பட்டு, அந்த பட்டு, இந்த பட்டுன்றாங்க. அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாரி நேம் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களே பனாரஸ். இல்ல அது இல்லாம கிராமத்துல யூஸ் பண்றாங்க கூரை புடவை. அடுத்து சூப்பரா சொன்னீங்க. அடுத்து சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டாங்கி சேலை. இது கண்டாங்கி சேலை. ஓகே. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஓகேமா. நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருமா? எனக்கு பிடிச்ச ஹீரோ தலை தான். தலை. சூப்பர். சிவகார்த்திகேயன். விஜய். ஆனதில்லாச்சு நம்ம கையா மீறி போச்சு, அடியே வெட்டி பேச்சு ரொம்ப சோக்காக்கிது மேட்ச்சு. லுங்கியத்தான் தூக்கி கட்டு டஸ்ட் படுது, சேலையத்தான் ஏத்தி கட்டு ஹிப்பு தருது. லுங்கியத்தான் தூக்கி கட்டு டஸ்ட் படுது, சேலையத்தான் ஏத்தி கட்டு ஹிப்பு தருது. மங்கி போனா மூஞ்சி எல்லாம் டலடிக்குது, சொங்கி போனா நம்ம ஜனம் கூட்டடிக்குது. அதாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொளுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லைங்க. வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றீங்க, உன் ஆசையெல்லாம்
வரியா டாலர்தா தூக்காமலே ஆடவரியா திகலடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா டாலர்தா தூக்காமலே ஆடவரியா திகலடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு கட்டும் வெல்ல மாஸ்டர பல கொல்ல லைட்ட கட்டும் விச்சு நல்ல போடுவான ஸ்கெட்ச் கலிச்சு ரைட்டு பரிசுத்தமான ஃப்ராடு ஓ ஐயோ ஓ ஐயோ பந்தல கட்டுற மயிலு இவன் பறந்தையாட்டான் ஜெயிலு பந்திய பாக்குற பாலா பாய்கரிசி போடுவான் தோலா பன்னீரை தெளிக்கும் ஜான அவ சுமார் போடுவான் சீனு ஓ ஐயோ அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு தூக்கி கட்டு கட்டு படிது செல்லகத்தான் சுத்தி கட்டு இப்ப தெரியுது மங்கி போன மூஞ்சி எல்லாம் காலடிக்குது சொங்கி போன நம்ம ஜனம் கூட்டடிக்குது மங்கி போன மூஞ்சி எல்லாம் காலடிக்குது மச்சி சொங்கி போன நம்ம ஜனம் கூட்டடிக்குது நேர்களே நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது என்னதான் வந்து சிட்டியில் பிறந்து வளர்ந்த பொண்ணுங்களாக இருந்தாலுமே வந்து பொங்கலை பற்றி இவங்களுக்கு எப்படா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் எக்ஸைட்மெண்ட்டோட தான் அவங்ககிட்ட வந்து கொஸ்டின் கேட்டேன். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து பொங்கலை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்களும் உழவர்களும் நம்மளுடைய பொக்கிஷங்கள் அதை வந்து பேணி பாதுகாக்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா இது வந்து உழவர் திருநாள், தமிழர் தை திருநாள். இதை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய உரிமை. இந்த ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு நான் இன்னொரு ஷோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Shyamji. Once again, wish a happy Pongal. Tata, bye bye.